இன்றைக்கி டின்னருக்கு ஆனியன் பராத்தா தான் செஞ்சேன். குருமா வைக்கலாம் டைம் இல்லாதப்போ நம்ம இந்த ரெசிபி செஞ்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு சைடிஷ் தேவைப்பட்டால் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சமைக்கும் போதெல்லாம் அதிகமாக பசங்க கிச்சனில் என் கூடவே தான் நிற்பானுங்க. பெரியவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறதே பண்ணிகிட்டு இருப்பான். கடைசியாக 2 பேரும் சேர்ந்து கிச்சனை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. சப்பாத்திக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த ஸ்டஃபிங்கை டேரெக்டாகவே மாவில் வச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம். ஆனால் இதை ஃப்ரை பண்ணி நீங்கள் சப்பாத்தியில் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் பசங்களுக்காக காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கிட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். என் பசங்க குருமா வச்சா கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.